குமரி மாவட்டம் புண்ணியம் பகுதியில் செயல்பட்டு வரும் முதியோர் இல்ல நிர்வாகியிடம் சிஆர்பிஎஃப் வீரர் போல காட்டிக்கொண்டு கேம்பில் உள்ள ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட பொருட்களை குறைந்த விலைக்கு தருவதாக கூறி பண மோசடி செய்த நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அனீஷ். வணக்கம் அனீஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். குமரி மாவட்ட அருவினை பகுதியை அடுத்த புண்ணியம் பகுதியில் முதியோர் இல்லம் என்று ஒன்று உள்ளது. இந்த முதியோர் இல்லத்திற்கு கடந்த 15ஆம் தேதி வந்த வாலிபர் ஒருவர் இல்லத்தின் நிர்வாக இயக்குநரை சந்தித்து தான் ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து தங்களுடைய சிஆர்பிஎஃப் கேம்ப் என்பது சற்று தான் அமைந்துள்ளது. தங்களது இந்த பகுதியில் இருந்து மாற்ற உள்ளோம். எனவே இங்குள்ள ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உட்பட மளிகை பொருட்களையும் அரிசி பொருட்களையும் தங்களுடன் எடுத்து செல்ல மாட்டோம். அதனால் உங்களைப் போல முதியோர் காப்பகங்களை வைத்திருப்பவர்களுக்கு குறைந்த விலையில் விற்கவும் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. இவர்களை நம்பதற்காக செல்போனில் தொடர்பு கொண்ட அரிசி மூட்டைகளை அந்த காப்பகத்திற்கு இறக்கிவிட்டீர்களா, எலக்ட்ரானிக் சாதனங்களை மற்ற பகுதியில் இறக்கிவிட்டீர்களா என பாசாங்கு நாடகம் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த பாசாங்கு நாடகத்தை பார்த்த அந்த முதியோர் இல்லத்தின் இயக்குனர் தங்கள் முதியோர் இல்லத்துக்கு எலக்ட்ரானிக் பொருட்கள் என அவரிடம் கேட்டார். தொடர்ந்து அவரிடம் 33,000 ரூபாய் எனவும் கேட்டுள்ளார். இதை நம்பி அந்த மர்ம நபரிடம் இந்த பணத்தையும் கொடுத்துள்ளார். இந்த நிலையில்தான் அவருடன் பைக்கில் ஏறி சென்ற அந்த ரகுராஜன் என்ற மேலாளர் மார்த்தாண்டம் பகுதியில் வைத்து அந்த மர்ம நபர் இந்த ரகுராஜனை இறக்கிவிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக மட்டும்தான் தங்களை இறக்கிவிட்டதாகவும் நான் சென்று பேசிவிட்டு தங்களை அழைத்து செல்கிறேன் என கூறிவிட்டும் சென்றுள்ளார். பல மணி நேரம் கழித்தும் இந்த சிஆர்பிஎஃப் வீரர் கூறிய அந்த நபர் திரும்பி வராததை தொடர்ந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.